மணிகண்டன் இருக்காரா? மணிகண்டன் சார் நான் தான் சார். உளுந்தூர்பேட்டை நீங்க தானா? சரி சரி, ரைட் ரைட், ஓகே. ஆமா ஆமா சார், ஆமா சார். நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாரும் இப்போ வந்து இதில் பார்க்குறவங்க வந்து வெறும் பலன் சொல்கிறதுக்காக மட்டும் இந்த கிளாஸ் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வந்து கீர்த்திவாசன் கேட்டாருன்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து பலன் சொல்கிறதுக்காக இல்லை. பலன் வந்து பலன் மட்டும் கேட்கணுன்னா நாளைக்கு வந்து ஃப்ரீ லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, அதிலே சொல்லிடலாம். இதில் ஏன் எதுக்குன்னு இப்போ மணிகண்டன் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு அந்த பாயிண்டில், சுக்கரன் கேது சேர்ந்துருக்கு எப்படி சீக்கிரம் கல்யாணம் ஆகும்ன்றீங்கன்னு. என்ன ஏன்னா சந்திரன் சுக்கரன் சேர்ந்ததுனால கல்யாணத்தை சீக்கிரம் கொடுத்துருவாருன்னு அர்த்தம். என்ன அது இல்லாமல் இவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு, உத்தியோகம் வந்து உத்தியோகத்தில் திருப்தி ஆகி போச்சு. அடுத்தது என்ன, கல்யாணம் தான் பண்ணணும். இப்போ இது மாதிரி அனலைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல். இந்த அனலைசிங்காக தான் இந்த கிளாஸ் வச்சிருக்குது. கிளாஸ் இல்லை, இது மீட்டிங். இது யார் எது வேணாலும் பேசலாம். நீ வந்து அமைதியாக இருக்கிறவங்க மட்டும் காசு கொடுத்துட்டு வரணும்னு ஃபீஸ் போட்டு போகிறேன். ஏன்னா அமைதியாக இருக்கிறவங்களால எனக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. இப்போ இதில் வந்து என்னன்னா நானும் கொஞ்சம் கற்றுக்கணும் உங்களால தான் என்ன எய்ம், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் எல்லாராலையும் கற்றுக்கணும். சார் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் சார். சொல்லுங்க சார். இந்த ஜாதகம் பேரு ராஜலிங்கம், பட் என்னோட பேர் போட்டீங்க, அது நோ இஷ்யூ சார், பரவாயில்ல தானே? சரி சரி, ராஜலிங்கனே வச்சுங்க. நான் எனக்கு தெரிஞ்சது நீங்க மணிகண்டன் என் பேர் போட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை சார். பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்க ஜாதகம் இல்லாம கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு பேர் போடணுமேன்னு போட்டேன். பேர் இல்லாத இருக்கக்கூடாது ஜாதகம். ஆமா சார். லக்னம் வந்து மகர லக்னம், 24/12/84, 9:15 AM, பாண்டிச்சேரி. லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. பாருங்க, செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் மிக நெருக்கிய டிகிரியில் இருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாரு இந்த பையன். இந்த பையன் தானே இது ராஜலிங்கம் பையன், அட்ராக்டிவா இருப்பாரு ரொம்ப. அடுத்த பாயிண்ட் ஒன்று பாருங்க. என்ன சிவா வேணும் உங்களுக்கு? இவரை பத்தி சொல்லிடுங்க, என்ன வேணும் இவருக்கு? சார் இவரு என் கூட ஜோதிடம் படிக்கிறாரு. என்னன்னா இவருக்கு வந்து திருமண வாழ்க்கை சரியில்லை. திருமணம் விவாகரத்து கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா சரியா சேர்ந்து வாழ முடியல. அவங்க தனித்தனியா தான் இருக்கிறாங்க. எப்போ அதெல்லாம் கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சார். சரி சரி. அதுவும் இல்லாம இவர் ஜோதிடத்துல நல்ல உயர்ந்த நிலைக்கு வர முடியுமா? சரி 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 சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் ஜாதகத்தில் பாருங்க, பாதகாதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க ஜாதகத்தில். அப்போ பாதகாதிபதியும் லக்னாதிபதி ஆகிய சனியும் பாதகாதிபதி ஆகிய செவ்வாயும் பரிவர்த்தனை, 2-11 பரிவர்த்தனை இல்லையா? ஆமா சார். அப்போ இந்த பரிவர்த்தனை வந்து நல்ல பரிவர்த்தனையான்னு கேட்டால் கெட்ட பரிவர்த்தனை. இது வந்து சிறப்பு இல்லாத பரிவர்த்தனை. அடுத்தபடியா சனியினுடைய பார்வை சுக்கிரன் மேல படுது. இன்னைக்குதான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சனி பார்வை சுக்கிரன் மேல் பட்டால் காலதாமத திருமணம் மட்டும் கிடையாது, இல்லற வாழ்க்கையும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ரூல்ஸ். பட் அது ஆனா இதுல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. சனி வந்து 0 டிகிரியில இருக்கு, விசாக நட்சத்திரம் 3-4ஆம் பாதத்துல இருக்கு சனி. ஆனா வந்து சுக்கிரன் வந்து 23 டிகிரியில இருக்காரு. அதனால சனியினுடைய முழு பார்வை சுக்கிரன் மேல படல. அது ஒரு விதத்துல சந்தோஷம். அப்படிதான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து 5ஆம் இடத்துல பாருங்க, 5ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாய் பார்வைப்படுது. அடுத்தபடியா சனி பார்வைப்படுது. ஒரு பாவத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தா அந்த பாவம் வந்து அடிப்படும். அப்ப அதுல ஒரு ஏற்கனவே ராகு வேற இருக்காரு. ராகு கூட பாத்தீங்கன்னா பாவஸ்புடத்துல போட்டா ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துருவாரு பாவத்துல. அதனால ராகுவால கூட ப்ராப்ளம் இல்ல, குழந்தைங்க இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அதுவும் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. சரி, ரைட். அது இல்லாம இப்போ அடுத்த இன்னொன்று என்ன சொல்றேன், என்ன கேட்டீங்க? சுக்கிரன் வந்து யோகாதிபதி, 5-10க்குரியவர். ஆனால இவருக்கு எந்த விதத்திலயும் கஷ்டங்கள் இருக்காது, பிரச்சனை இல்லை. ஒரு பெண்ணு போனா இன்னொரு பெண் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பெண் போனா இன்னொரு பெண் வந்து இமிடியேட்டா வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த ஜாதகத்துல. இந்த 2வது திருமணம் இவருக்கு இந்த வாழ்வு நிலைச்சிருக்குமா சார்? அதுதான் இந்த வாழ்வு வந்து ஓரளவுக்கு நிலைச்சுதான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
ஒன்றும் ப்ராப்ளம் சரிங்க சார். இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வாய்ப்பு இல்லை. செகண்ட் மேரேஜ்னாலே அந்த 11ஆம் பாவம் தானே சார் எடுத்துப்போம்? இல்ல இல்லை 7ஆம் பாவத்தையும் எடுத்துக்கலாம்? 7ஆம் பாவம் எடுத்துக்கணும், 7க்கு 3ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். 11வது 2ஆம் பாவம் திருமணம் இல்ல. இப்போ 11வது பாவம் என்பது என்னன்னா ம். அடிஷ்னல் அஃபையர், அவ்வளவுதானே தவிர அது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து போயினே இருக்கலாம். அது வந்து ஓகே சார். எப்போ அவங்க லீகலா வந்து ஒய்ஃபா மாறிடுறாங்களோ உடனே அவங்க வந்து ஓகே. 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறாங்க. ஓ, ஓகே. 11வது பாவம் வந்து டெம்பரவரி ஃபீச்சர்னு அர்த்தம், பெர்மனன்ட்லாம் புரியுது. கிடையாது. அடிஷ்னல் அஃபையர் அதுக்கு பேரே 11. ஓகே சார். அப்போ வந்து 7 தான் உங்களுக்கு பெர்மனன்ட் நேச்சர். பர்மனன்ட். அப்போ இந்த இந்த 7ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த மனைவி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7க்கு 3 புதன், புதன் வந்து 11ல இருக்கார், 20 டிகிரில இருக்கார். அதனால ஓகே, அதனால இது வந்து நிலைச்சு நிற்கும், பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். அடுத்தபடியா வந்து இப்போ இவருக்கு குழந்தை பேரு இல்ல, ஏன் இல்ல ஆமா சார். ஆமா, அப்படின்னா 2 குழந்தை 2 முறை அபார்ஷன் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ்ல. செகண்ட் மேரேஜ்ல. அப்ப வந்து இப்ப இனி பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா சுக்கிரன் வந்து லக்னத்துல இருக்கிறதுனால முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை இந்த ஜாதகத்துக்கு. சரிங்க சார். சரிங்க. அடுத்து இது ஜோதிடம் தான் இவர் படிக்கிறாரு இப்ப என் கூட. அதான் இவர் வருமா, அவரு 2 நாள் கிளாஸ் வரல, எனக்கு வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் 1-2 கிளாஸ் வராரு. அதான் இவருக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு கேளுங்க. இப்போ ஜோதிடம் வருமானு கேட்கிறாருனாவே வராதுன்னே சொல்லிடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது மாதிரி சந்தேகப்படுறவங்களுக்கு வராது, அவன் என்னத்துக்கு வேற மண்டை காய வைக்கணும், தேவையே கிடையாது இல்லையா? அதனால வராதுடான்னு சொல்லி விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. புதன் சனியோட இருக்கிறதுனால சார். புதன் சனி கேது இல்ல, சனி கேது தான் மிக நெருங்கிய டிகிரியில் இருக்காங்க. புதன் வந்து 20 டிகிரியில் இருக்காரு, சனி கேது தான் மிக நெருங்கிய டிகிரியில் இருக்காரு. இப்போ இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி கேது லக்னாதிபதி வந்து கேதுவுடன் இணைந்து மிக நெருங்கிய டிகிரியில ஒரே டிகிரியில இருக்காரு. சனி 0 டிகிரி இவருடைய ஜாதகம். இது பாருங்க, நீங்க சனி பாத்தீங்கன்னா 210 டிகிரி, கேது பாத்தீங்கன்னா 211 டிகிரி, 1 டிகிரி தான் வித்தியாசம். அப்ப மிக நெருங்கிய டிகிரியில லக்னாதிபதி வந்து கேதுவோட சம்பந்தப்படுறாரு. அப்போ சிந்தனைகள் வந்து இவருக்கு வந்து ஞானத்தோட லிங்க் ஆகி போச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பா அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்ப ஞானத்தோட லிங்க் ஆகும்போது கண்டிப்பா ஜோதிடம் வரும். 2ல வேற செவ்வாய் இருக்கு, செவ்வாய் இருக்கும்போது என்னன்னா கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம் இவரு. அது இல்லாம இவர் வந்து லக்னத்துல வந்து சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரனுக்கு வந்து நம்ம ஜாதகத்துல சொல்லுவோம், சுக்கிரனுடைய புராண கதையில சுக்கிரனுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. என்னன்னா செத்து போனவனை கூட உயிர் எழுப்ப வைக்க முடியும் சுக்கிரனுக்கு. சஞ்சீவனி. ஆமா. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பலம் வந்து சுக்கிரனுக்கு லக்னத்துல, அதுவும் கேந்திர திரிகோணாதிபதி ஆகிய சுக்கிரன் வந்து லக்னத்துல இருக்கிறதுனால இவர் வந்து ஜாதகத்தை பார்க்காமயே இவன் ஒரு ஜாதகத்தை பார்த்து இவன் நல்லா இருப்பான்னு சொன்னா நல்லா இருப்பான், செத்து போயிடுவான்னா செத்து போயிடுவான். அது மாதிரி ஆள் இவரு. அதனால இவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். வாக்குப்பளிதம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, கரெக்டா இருக்கு. அப்போ வாக்குப்பளிதம் வந்து பிரமாதமா இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவர் வாக்கால வந்து ப்ராப்ளம் வரும், கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும் இவர் வாக்கால. இப்ப எப்படி ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன ஆகும், வராதுரான்னு சொல்லணும். ஏன்னா எப்போ அவனுக்கு சந்தேகம் வந்துச்சோ வராது, ஓடி போயிடு, அத்தோட ஓடி போயிடு. ஆனா நம்புவாரா இவரு? நம்ப மாட்டாரு. இவர் மத்தவங்களை செக் பண்ற ஜாதகர் இவரு, கரெக்டுங்களா? இது மாதிரி மத்தவங்களை செக் பண்ணக்கூடிய குணம் உள்ளவர் இவரு, அப்படியாப்பட்டவர் இவரு. ஸோ அதனால இவர் செக் பண்றதை இவர் வேலையை இவர் செய்யறார். ஏன்னா லக்னாதிபதி கேதுவோட இணைந்தார் இல்லையா, அப்ப அந்த சந்தேக புத்தி வரதானே செய்யும். லக்னாதிபதியே சனி, அவனே சந்தேக பேர் வழி, அவன் கேதுவோட சேரும்போது இன்னும் 2 அதிக சந்தேகம் வந்துடும். ஆமா, அது இருக்கிறது வந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், சந்தேகத்தினுடைய உச்சஸ்தானம். அப்போ யாரையுமே நம்ப மாட்டாரு இவரு ஜாதகர். சரியா? ஓகே சார்.
இல்ல கரெக்டா இவரு யாரையும் நம்பாத ஜாதகர். இல்ல உண்மைதான். அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வராம இருப்பாரு. திடீர்னு நான் வரலன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நிப்பாரு. திடீர்னு ஆர்வமா படிப்பாரு, திடீர்னு வரமாட்டாரு. சரி. ஆனா படிப்பார் கண்டிப்பா. ஆமா விட சார். விட அதெல்லாம் விட விட மாட்டார், கண்டிப்பா படிச்சுடுவார். அது அந்த இதுல வேற சிந்தனையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணும் இவருக்கு வந்து என்னன்னா லக்னத்துல சுக்கிரன். என்ன? ஓகே சார். அப்ப லக்னத்துல சுக்கிரன் வந்து என்ன இருந்தாவே என்ன அர்த்தம்னா சிந்தனைகள் வந்து ஒண்ணு பணத்தை பத்தி இருக்கும், இல்ல போகங்களை பத்தி இருக்கும். இது ரெண்டு பத்தி சிந்தனை தான் அதிகமா இருக்கும் இவருக்கு. வேற சிந்தனை இருக்காது. என்ன வேற சிந்தனை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, ஒண்ணும் இருக்காது. ஓகே ஓகே சார் இப்ப ஜோதிடத்துக்கு புதன் சார், ஜோதிடத்துக்கு புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றாங்க. சார் புதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். புதன் வந்து கணக்குல கெட்டிக்காரனா இருப்பான்னு அர்த்தம். புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா அவ்வளவுதானே தவிர கணக்குல கெட்டிக்காரன்னா ஜோதிடர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஜோதிடம் என்பது என்னன்னா அந்த ஒரு இன்ட்ரூஷன் பவர் வரணும். அது வந்து புதன் வந்து இருந்துச்சுன்னா புதனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஒன்று இருக்கு. புரியாத புதன் அப்படின்னு புதனின் புரியாத புதிர்கள்னு ஒரு வீடியோ கூட போட்ட மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அதுலயே கூட நீங்க பார்க்கலாம். புதன் வந்து என்னன்னா ஜோல்டிங் பிளானட், ஜோக்கர் பிளானட், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணக்கூடியவர். ஒரு ஒரு ஊருக்கு போறோம்னா நல்லது எது கெட்டது எது, இதனால என்ன நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்ப்பான். ஆதாயம் இல்லாம ஆத்துல இறங்க மாட்டான் புதன். ஆதாயம் இல்லாம ஆத்துல இறங்க மாட்டான்னு சொல்றாங்களே, அது மாதிரி கேஸு. அப்போ புதன் வந்து திரிகோணாதிபதியா யாருக்கு வந்தாலும் அப்போ ஆதாயம் இல்லாம ஒரு காரியத்தை வேகமா இறங்க மாட்டான். யாரா இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கலாம். அப்போ இந்த புதன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 11ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது 9க்குரியவன் 11ல இருக்காரு. அப்போ அந்த கணக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இவருக்கு. ஆமா சார். அவரு இந்த கணக்கு தான் படிச்சிருக்காரு, பிஎஸ்சி மேக்ஸ். ஆ இந்த ஜாதக கணிதம் ஏதாவது சீக்கிரமா கத்துக்கிட்டாரு. ஆனா பலன் சொல்றதுக்கு தான் கத்துக்க முடியல அவரால். பலன் சொல்லிடுவாரு. இவருக்கு வந்து பலனே வந்து இன்ட்ரூஷன்ல தான் சொல்லுவாரு. ஓ ஓகே ஓகே. இன்ட்ரூஷன்ல தான் சொல்லுவாரு. ஆனா பணத்தை சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரர். எப்படியும் பணக்காரனா தான் ஆயிடுவாரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே சார். ஆனா பட் வந்து சிந்தனைகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டார். ஓகே சார் ஒரு டவுட் கேளுங்க சிவா சார். இப்ப அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர்னு சொல்றாங்க. ஆனா 7ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குது இல்ல சார். அதே மாதிரி 7ஆம் அதிபதி குருவோட சேர்ந்து இருக்காரு. அப்ப எப்படி சார் ஃபெயிலியர் ஆயிருக்கும்? ஆமா கரெக்ட். இப்ப வந்து 7ஆம் அதிபதி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம இந்த ஒரு ஜாதகத்தை வச்சே நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பெண்ணோட ஜாதகத்தையும் நம்ம முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாரி சார். ஆக்சுவலா லக்னத்துக்கு 7 குடைவன் 12ல் மறைந்தாலே அது முதல் திருமணம் வந்து பங்கப்படும். இது சாதாரணமான ஒரு விதிதான் இது. அதுவும் இல்லாம சுக்கிரன் வந்து 7 குடைவனோட சாரம் இருக்காரு. அந்த சாரநாதன் 12ல மறைஞ்சிட்டார். அது வந்து நிச்சயம் திருமணம் வந்து முதல் திருமணம். ஆக்சுவலா இந்த ஜாதகனுக்கு திருமணமே கிடையாது. அப்படி திருமணம் நடந்தால் அந்த திருமண வாழ்க்கை நடத்துறதே கஷ்டம். அதுதான் நான் முதல்ல கணிச்சு சொன்னேன். முதல் திருமணம் வந்து உங்களுக்கு இதாயிடும். 2வது திருமணத்துலதான் உங்களுக்கு அது கூட கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் போராடணும். இவர் புரிஞ்சுக்குவாரு. ஏன்னா முதல் திருமணத்துல வந்து அடிபட்டுட்டாரு. அதனால 2வது திருமணம் வந்து பிக்கப் ஆயிடும். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போ ஈவன் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சந்திரன் கூட பாத்தீங்கன்னா சூரியனுடைய சாரம் அஷ்டமாதிபதி சாரத்துல தான் இருக்காரு. அதனால பிரச்சனை தான் கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த 2வது திருமணம் ஓடும், நிச்சயமா ஓடும் அப்படின்னு என்னுடைய கருத்து. கரெக்டா. இவர் வந்து முதல் திருமணம் பிரிவு ஆனதுக்கு காரணம் மெயின் என்னன்னா இவருடைய சந்தேகம் தான் காரணமா இருக்கும்பா. இவருடைய சந்தேகம், இவருடைய வார்த்தைகள் வந்து இவருடைய வார்த்தைகள் வந்து கடுமையான வார்த்தைகள் இல்லையா இவர் பேசுறது இல்லையா. அதனால அந்த கடுமையான வார்த்தைகள் தான் முதல் திருமணத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப 9ஆம் அதிபதி 11ல இருக்கனால 2வது திருமணமும் கொஞ்சம் பிரச்சனை தானே உங்களுக்கு? பிரச்சனைன்னு இல்லை. இப்போ 2வது திருமணம்னாவே பிரச்சனை தான் சார் ஜென்ரலா பொதுவா ஒரு மனிதனுக்கு. அதனால பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வந்துட்டாரு, 40 வயசு வந்துட்டாரு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இனி வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது
வேற வழியில மெச்சூரிட்டி வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடுவாரு. இப்போ குரு தசை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவருக்கு. குரு தசை குரு புத்தி நடக்குது. இப்போ சுய புத்தி ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷம் ஓடி போச்சு. அதனால அந்த குரு வந்து 12ல இருக்கிறாரு, அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 12ல இருந்து நடத்துறாரு. 3 12க்குரியவர் ஒன்றும் நல்லவர் கிடையாது. பட் 12ல இருந்து குரு தசை நடத்தினால ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அதனால அமைதியான வாழ்க்கை வந்து கண்டிப்பா இனி வரும் அவருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 கூடையவர் 12ல மறையாது ஒரு தவறான ஒரு தானே சார் வரும். வீரிய ஸ்தானம் குறையும் கண்டிப்பா. வீரியம் வந்து குறையும். அது இல்லாம லக்னாதிபதியே சனி ஆகி கேதுவோட போனதும் வீரியத்தை குறைக்கும். இப்போ வந்து 3ஆம் அதிபதி 12ல போறதும் வீரியத்தை குறைக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் குறைச்சாலும் 3ஆம் அதிபதி ஆட்சி என்பதை நம்ம மறக்க கூடாது. ஆமா சார். அதுவும் இல்லாம பேசிக்கா ஒரு ராசி அதிபதியும் கூட. ஆமா, ராசி அதிபதி 3ஆம் அதிபதி ஆட்சி 25 டிகிரில இருக்கார். அதனால வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு, சுக்கிரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். அதனால நம்ம ஆமா சார், பெரும்பாலும் அது யோகாதிபதி சாரம் பெற்று நிக்கிறாரு குரு. சாரநாதம் தான் அதிகமா. அதனால இந்த குரு தசை வந்து அருமையான தசை, அவருக்கு நல்லாவே போகும், ஃபர்ஸ்ட் கிளாஸா போகும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நிச்சயமா நல்லாவே இருக்கும். ஏன்னா ராகு தசையை விட குரு தசை வந்து நல்லாவே இருக்கும், ராகு தசையை விட. கண்டிப்பா போலாமா? ஓகேங்களா மணிகண்டன்? முடிஞ்சிச்சு. ஓகே, 10 நிமிஷத்துக்கு மேல நம்ம ஓடி போச்சு டைம். ஆனா ஒரு டவுட் சார், இப்போ சனி உச்சம் பெற்ற ஜாதகத்துல அந்த ஜாதகர் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு துறையில் நல்ல வல்லுநரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? உண்மைதான். இவருக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல உழைப்பாளியா இருப்பாரு, உழைப்புல கண்டிப்பா முன்னேறிடுவாரு. மகர லக்னக்காரனாவே கோட்டீஸ்வரன் வேற, அதனால ஒன்றும் பஞ்சமே கிடையாது பணத்துக்கு. என்ன எப்படியும் பணத்தை, ஆனால் செலவு பண்ண மாட்டாரு பணத்தை. என்ன ஓகே சிவா, தேங்க்யூ.